திருச்சிற்றம்பலம். அர நம பார்வதிபதையே, அரகர மகாதேவா. நம்மளுடைய சிவபெருமான் எப்பொழுது ஆச்சாரிய வடிவம் கொள்வார் என்பதை பற்றி இப்பொழுது நாம் சிந்திப்போம். உயிர்கள் மலம் என்ற பிணியை உடையன. அந்த நோயினை சிவபெருமான் ஒருவனே நீக்கியர்ல வல்லவன். அப்படி நீக்கும் பொழுது படிப்படியாக பலர் மூலமாக தான் வெளிப்படாமல் உள் நின்று உணர்த்தி அருள்வார். இருவினை ஒப்பு நிகழும் பொழுது அதுவரை நம்முள் மறைந்து நின்று உணர்த்தி வந்த எம்பெருமான் குறுவடிவாக காட்சி தந்து உண்மை சாதன வழி உணர்த்தி ஆட்கொள்கின்றார். இந்த உண்மையை நாம் அறிந்தாலன்றி வேறு எந்த வகையிலும் நமக்கு உய்வில்லை. அதனால்தான் இறைவன் திருவடியை அடைவதற்கான உரிமை நமக்கு உண்டு என்பதையும் அந்த உரிமைக்கு உரிய வழிகளான சாதனங்களையும் நாம் தெரிந்தே ஆக வேண்டும். நாம் பல பிறவிகளில் செய்து வந்த புண்ணிய பயன் இப்பிறவியை பக்குவ வழியில் செலுத்தும். அதுவரை உள்ளே இருந்து உணர்த்தி வந்த இறைவன் ஆச்சாரிய வடிவம் கொண்டு எழுந்தருளி தீட்சை செய்து மெய் உணர்வினை அறிவுறுத்துவார். அப்பொழுது உயிருக்கு அதுவரை ஐம்பொறி வழியே உழன்ற அல்லல் தெரிய வரும். தன்னுடைய தலைவன் யார் என தெரிய வரும். பிறகு இறைவனோடு கூடும் நெறி நின்று இறைவன் திருவடி பேறு அடையும். சரியை கிரிய யோக மார்க்கங்களை பரம்பொருள் நம் உள் நின்று உணர்த்தி அருள்வார். ஞான மார்க்கத்தை அனுக்கிரகிக்கும் பொழுதுதான் ஆச்சாரிய வடிவம் கொள்கின்றான் நம் பெருமான். திருச்சிற்றம்பலம்.